அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி இருக்கிறாரு. அது என்ன செய்தின்னா, ஈரானுக்குள்ள ஜனவரி மாதம் எல்லாம் கடுமையான போராட்டங்கள் நடந்தது நமக்கு தெரியும். ஈரான் அந்த போராட்டங்களை மிக கடுமையாக அடக்கியும் விட்டது. அந்த போராட்டங்களின் போது போராட்டக்காரர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து போலீசார் மேலே துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்தி இருந்தாங்க. அது தொடர்பாக இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, டிசம்பர் அதே போன்று ஜனவரி மாதங்களில் ஈரானில் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களுக்கு உதவுவதற்காக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுடைய நிர்வாகங்கள் துப்பாக்கிகளை கொடுத்தது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்கிறத பகிரங்கமாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்குள்ள பொதுமக்களுடைய கையில் ஆயுதங்களை சப்ளை பண்ணினாங்க. நீங்கள் போலீஸுக்கு தாக்குங்க, மற்ற இடத்துக்கு தாக்குங்க, அரசாங்கத்தை கலப்ஸ் பண்ணுங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாமல் தான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறங்க. அப்போ ஆயுதங்களை ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிரானவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து மக்களை திருப்பி எடுப்பதற்கான இந்த வேலைகளையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளிப்படையாகவே வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபரே இது உளறி கொட்டியிருக்கிறாருங்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால், இன்றைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே மிக மிக உச்சமான தாக்குதல்களை நடத்துகிறது. குறிப்பாக இஸ்ரேலுக்கு சொந்தமான SDN-7 என்கிற கொள்கலன் கப்பல் இன்றைக்கு ஈரானுடைய குரூஸ் ஏவுகணை தாக்குதல் மூலமாக துல்லியமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பெட்ரோல் டீசல் ஏற்றிக்கிட்டு போகிற கொள்கலன் கப்பல். இது அந்த கப்பல் மேலே தான் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. SDN-7 என்கிற ஒரு மாபெரும் கப்பல், டேங்கர் கப்பல். அந்த கப்பலை இன்றைக்கு அழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹைஃபா பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் யமனில் இருக்கிற ஹூத்திஸ் அடிக்கிறாங்க, மறுபக்கம் ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணுறாங்க. அதற்கு மேலதிகமாக எப்பொழுதும் போலவே ஈரான் இன்றைக்கு ஹைஃபா மேலே தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது. பீர்ஷேபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ரசாயன நிறுவனங்கள் அதே போன்று தொழிற்சாலைகள் மேலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதே போன்று பெட்டாடிகா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய படைகள் ஒன்று கூடக்கூடிய இடம், அந்த இடத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. இதுக்கு மேலதிகமாக இன்னைக்கு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு கேட்டால், 5000க்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸை சுமந்துக்கிட்டு போகக்கூடிய கடற்படை வீரர்களை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய LHA-7 என்கிற நீர்நில ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல். இது ஒரு கப்பல், அதாவது LHA-7ங்கிறது அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல். இந்த ஹெலிகாப்டர்கள் கடல்லையும் உளவு பணிகள் தாக்குதல்களை மேற்கொள்ளும், அதே மாதிரி தரையிலையும் மேற்கொள்ளும். இந்த ஹெலிகாப்டர்களை சுமந்துக்கிட்டு போகிறதுக்குண்டே இப்படி ஒரு கப்பல் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கப்பல் மேலே மிக கடுமையான தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகிய குறித்த கப்பல் இந்திய பெருங்கடலுக்கே பின்வாங்கியிருக்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரிட்டர்ன் போகிற அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தி இருக்கிறது என்று சொல்லி